ஹாய், ஒரு ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 2.5 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 பீஸு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய சைஸு வெங்காயம், அதையும் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடியாக. ஒரு கேரட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி பாலக்கீரை, இது கூட நம்ம எந்த கீரை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாலக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ராகி சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி செய்யறதுன்னா, ஒரு பிளேட் எடுத்து அதை திருப்பி போட்டுக்கோங்க. அது மேலே வாழை இலை இல்லைன்னா ஒரு கவர் எடுத்து அது மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து, சப்பாத்தியை விட கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு நல்லா ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் இதை நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திரட்டிட்டு பக்கத்தில் நான் தவா நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த திரட்டி வச்ச இந்த ராகி மாவை அந்த தவாவில் எடுத்து அப்படியே போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். நமக்கு வாழை இலையாக இருந்தால் நம்ம இலையோடு போட்டு மேலே இலையை எடுத்துடலாம். ஸோ கவருன்னும் போது நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து அப்படியே போட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போது நம்ம ராகி சப்பாத்தி போட்டாச்சு. நல்லா ஆயில் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு சப்பாத்தி மாதிரி எடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியான சாஃப்டான ராகி சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்தி, கிட்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே வேண்டாம், நம்ம அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.